ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சீர்கொண்ட சிங்கமாக வந்து பொங்கி எழுந்திருக்காங்க தாங்க சொல்ல முடியும் நம்மளுடைய மல்லி. எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே வந்து வீட்டில் இல்லை, அந்த நேரத்தில் இருந்தது மல்லி தான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருந்தாலும், இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து மல்லுக்கு நிற்கிறாங்க. எப்படி நீ வந்து என் தம்பிக்கு போயிட்டு நீ வந்து பணிவிடை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பணிவிடை செய்யாத வேறு எவடி வந்து பணிவிடை செய்வா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரியை பார்த்து வந்து நம்முடைய மல்லி வந்து கேட்குறாங்க. என்ன பார்த்து டீன்னு சொல்கிறியா? ஆமாண்டி, உன்னை பார்த்து தான் டீன்னு சொல்கிறேன். நீனா பெரியவளா, நீ ஒரு பொம்பளை தானே அப்படின்ற மாதிரி சொல்லி அது பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரஞ்சிதா வந்து குறிக்க வராங்க. எவ்வளோ தைரியண்டா என் மாமாவை வந்து நீ வந்து நைட்டு வந்து பார்த்துக்கிட்டதும் இல்லாத நீ வந்து இப்போ வந்து ராஜ்யம்மாவே வந்து நீ வந்து டீ போட்டு பேசுறியா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உன் ராஜ்யம்மா இல்லை உன்னவே டீ போட்டு தாண்டி பேசுவோம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு வந்து போடி, உன்னை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா வெண்பாவை வந்து நீ கொடுமைப்படுத்தி கண்டிப்பாக வந்து அவரே வந்து உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திருப்பார். ஆண்ட முன்னியத்தில் வந்து அந்த கடவுள் சாட்சியாக வந்து விஜய்க்கு வந்து என் காலத்தில் தான் வந்து தாலி கட்டணும்னு இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் இந்த வீட்டோட மருமகளாக வந்து இருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து எப்படியாவது வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறீங்க. நானே வந்து உங்கள் காலில் விழுந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்தை போட்டுட்டு ஓடிடும்னு மட்டும் உங்கள் கனவுலும் வந்து நினைக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காது. உங்களுக்கான பதிலடியெல்லாம் கொடுத்துட்டு நான் இந்த வீட்டிலே வந்து இந்த வீட்டோட மகாராணியை வந்து வாழ்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து நிம்மதியாக வந்து வாழ விட்டுனானே என் பேர் வந்து ராஜேஸ்வரியே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, அப்படின்னா ஒன்று பண்ணு, உன் பேரை வந்து வேறு வந்து மாற்றி வச்சதுக்காக வந்து பேர் நல்ல பேரை வந்து யோசிச்சு வச்சுக்கோ. அப்படி இல்லைனா வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து சொர்ஜேஸ்வரின்ற மாதிரி வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நம்முடைய விஜய் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா, விஜயே வந்து மல்லி தான் என்னுடைய ஒய்ஃபு, வெண்பாவுக்கு வந்து தாயாக வந்து அவள் தான் இருக்கணும், கண்டிப்பாக வந்து இது வேறு யாருமே அந்த இடத்த வந்து நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாருங்க. அதுவும் போக இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்க போகிறாரு. விஜயை வந்து தாலி எடுத்து கொடுத்து அப்போ வந்து எங்கே தான் போவா அந்த ரஞ்சிதா? விஜய் வந்து கிடைக்கலன்றதுனால வந்து தூக்கு போட்டுக்குவாளா, இல்லை விஜய் சொல்ல தட்டாத வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓட போகிறாராம் அப்படின்றத அவங்க வந்து வர போகிற எபிசோடில் இன்ட்ரெஸ்டாகவும் சுவாரஸ்யமாக வந்து காட்ட போகிறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா ஆன் ஃபயரில் வந்து இருக்காங்க. இனிமேல் வந்து நம்ம மல்லிக்கிட்ட மட்டும் இந்த ராஜேஸ்வரி சொர்ஜேஸ்வரி யார் வச்சுக்கிட்டாலே வந்து தூக்கி எரிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய மல்லிக்கும் விஜய்க்கான இடையில வந்து யாருமே வந்து இருக்கக்கூடாது, இருந்தால் அவ்வளோதான்ற மாதிரி வந்து மிரட்டி இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் வெண்பா 3 பேரும் சேர்ந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து வாழ்வாங்க அப்படின்னு எனக்கு இந்த வீடியோக்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.